நான் எவ்வளவோ சொல்லியும் இந்த பல பரீட்சைய செஞ்சு பாக்குறதுல நீ ரொம்ப உறுதியா இருக்கியா ராணி? ஆமா சாமி, பொம்மி அக்கா எனக்கு வேணும். அவங்க என் வாழ்க்கையில எவ்வளவோ நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிறாங்க. என்னாண்ட பொம்மி அக்கா பேசும்போதெல்லாம் இந்த வீட்டு மேல அது எவ்வளோ ஆசை வச்சுக்குதுன்னு எனக்கு விளங்கிச்சு. அதனாலதான் எனக்கும் அந்த பாசமும் ஆசையும் அந்த வீட்டு மேல வந்துச்சு. அதுவும் இல்லாம வேம்பு சாருன்னு தாடிகாரன்னா அக்கா உருகும். அதனாலதான் அக்கா மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ள வரணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா எத்தனை தடவை வந்தாலும் நான் இந்த விஷயத்த செஞ்சு முடிக்கணும் சாமி. நீ நினைச்ச விஷயம் நடக்கிறதுக்கு என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டுமா? சாமி, என்ன சாமி இது? என்னத்துக்கோசரம் உங்க கையெல்லாம் இப்படி கருப்பு நிறமா மாறிச்சு? இது எச்சரிக்கை மகளே. எச்சரிக்கைனா எனக்கு புரியல சாமி. நீ கேட்ட வரத்துக்கு நான் உதவி செய்ய சரின்னு சம்மதிச்சனே, அதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு இந்த பிரபஞ்சம் காமிக்கிற எச்சரிக்கை இது. என் அறிவுக்கு இதெல்லாம் எட்டாது. என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? ஆமா ராணி, மீனோட உடம்புக்குள்ள பொம்மியோட ஆத்மா குடிகொண்டிருக்கு. மறுபடியும் அந்த ஆத்மா வெளியே வரும்போது அவ பூத உடலுக்குள்ள போய் சேர்ந்தாகணும். அப்படி அந்த ஆத்மா வெளியே வரக்கூடிய நேரத்துல பூத உடல் அங்க இருந்தாகணும்ன்றதா விதி. பொம்மியோட பூத உடலை எனக்கு தெரிஞ்ச ஆத்ம வித்த மூலியமா நான் வெளியே கொண்டு வந்துருவேன். ஆனா அந்த பொம்மியோட பூத உடலுக்குள்ள வெளியில வர்ற பொம்மியோட ஆத்மா ஐக்கியமானதும் கொஞ்ச நேரத்துக்கு எந்த சக்தியும் இல்லாத ஒரு ஜடம் போலதான் அது இருக்கும். அந்த நேரத்துல ஒரு சாதாரண துஷ்ட சக்தி நினைச்சா கூட பொம்மிய தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து மொத்தமா அழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.